முண்டாசுப்பட்டி படத்தில் வருவது போல குட்டிச்சாத்தான் ஊருக்குள் புகுந்து விட்டதாக கிராம மக்கள் கோவிலில் தஞ்சமடைந்த நிகழ்வு திருப்பூர் மாவட்டத்தில் அரங்கேறியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களை விவரிக்கின்றனர் செய்தியாளர்கள் அருண்குமார் மற்றும் ஜெகதீசன். இரவு தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென பயங்கர சத்தத்துடன் வீட்டில் விழும் கற்கள். ஒரு நாள் விழுந்தால் சமூக விரோதிகள் என்று கடந்து போகலாம். தொடர்ந்து 10 நாட்கள் பல்வேறு வீடுகளில் விழுந்தால் இப்படி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் ஒருவேளை குட்டிச்சாத்தான் ஊருக்குள் புகுந்து விட்டதா என்ற அச்சத்துடன் கோயிலில் தஞ்சமடைந்துள்ளது ஒரு கிராமம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த ஒட்டப்பாளையம் காலனி பகுதியில் 60 வீடுகளில் 200க்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் இரவு 7 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை அடிக்கடி கற்கள் மழை போல் வீடுகளில் விழுவதாக புகார் எழுந்தது. இதனால் தூக்கமின்றி மக்கள் தவித்து வந்த நிலையில் ஊரில் உள்ள இளைஞர்கள் இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டாலும் இந்த கற்கள் விழும் சம்பவம் நின்றபாடில்லை. அச்சத்தில் உறைந்த மக்கள் குட்டிச்சாத்தான் ஊருக்குள் புகுந்துவிட்டதாக எண்ணி நேற்று இரவு வீட்டை விட்டு வெளியேறி அப்பகுதியில் உள்ள கருப்பராயன் கோயிலில் தஞ்சமடைந்தனர். பின்னர் மக்கள் ஒன்று கூடி அங்கேயே உணவு சமைத்து சாப்பிட்டனர். இதுகுறித்து ஒட்டப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் கூறுகையில், இது மாதிரி ஒரு 4 வருஷம் முன்னாடி நடந்திருக்குங்க. இப்போ மறுபடியும் இப்போ இங்கே கிராமத்துக்குள்ளே இது மாதிரி ஊருக்குள்ளே வந்துட்டு இருக்குங்க. ரொம்ப பிரச்சனை இருக்காங்க. ஏதோ நல்ல ஒரு தீர்வு காரணம். எங்கள் வீட்டில் ஒரு 2 கல் இருந்துச்சு, இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுங்க. அப்புறம் அங்கே எங்கள் அத்தை வீட்டில் 1 இருந்துச்சுங்க. இந்த வீட்டில் 2 இருந்துச்சுங்க. மர்ம ஆசாமிகளின் செயலாக இருக்கலாம் என சிலர் சந்தேகித்துள்ள நிலையில் காவல்துறையினரும் ஒட்டப்பாளையம் பகுதியில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்தியாளர் அருண்குமார் வழங்கும் கூடுதல் தகவல். இச்சம்பவம் அப்பகுதியைச் சேர்ந்த யாரோ ஒருவர் தான் செய்கிறார் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் இது தொடர்பாக பிடிபடும் நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கல்பனா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.